கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு எழுப்பிய அதே விமர்சனத்தை தான் தளபதி விஜய் அவர்களுக்கும் எழுப்புறாங்க. அது என்ன விமர்சனம் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ஒரே ஒரு மாநாடு தான் ஒட்டுமொத்த கட்சியுமே அலற விட்டு தூங்கிட்டு இருந்த கட்சியெல்லாம் எழுப்பி விட்டு இப்ப பரபரப்பான அரசியல் களத்தை உருவாக்கி இருக்காருங்க தளபதி விஜய் அவர்கள். இதுக்கு முன்னாடி ஆண்ட கட்சியா இருக்கட்டும், இப்ப ஆண்டுட்டு இருக்க கட்சியா இருக்கட்டும், எவன் ஒருத்தன் தலைவன் ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் அவன் அவமானங்களையும் பல விமர்சனங்களையும் கடந்து தாங்க வெற்றி பெற முடியும். இந்த சூழல்ல தளபதி விஜய் அவர்களுக்கு அவரோட படத்துல இருந்து ஒரு டைலாக் சொல்லலாம் அப்படின்னா, ஒருத்தன் 10 பேர் எதிர்த்தா அவன் வீரன், அதே 10 பேர் சேர்ந்து ஒருத்தவன் எதிர்த்தா அவன் தாங்க தலைவன் அப்படின்ற சூழல் தான் தளபதி விஜய் அவர்களுக்கு இப்ப ஏற்பட்டிருக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் எழுப்பிய ஒரே விமர்சனம், சின்ன மீனை போட்டாதான் பெரிய மீனை பிடிக்க முடியுங்கிறதுக்காக தான் சொத்தை வித்துட்டு போயிருக்காருன்னு. அப்பதான் இன்னொரு உண்மை தெரிஞ்சு. அப்பனா இந்த 40 வருஷ காலமா நீங்க இப்படிதான் மக்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சுக்கிட்டு. இதே விமர்சனத்தை தான் தளபதி விஜய் அவர்களுக்குமே எழுப்பியிருக்காங்க. வாழ வச்ச இந்த மக்களுக்காக நாம் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்ல விசுவாசமா இருக்கும். தளபதி விஜய் அரசியலுக்கு வந்தது நல்லதா இல்ல அவர் சினிமாவிலே இருந்திருக்கலாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.